நம்ம லொகேஷன் வந்து பாத்தீங்கன்னா மரமலை நகர்ல பண்ணிட்டு இருக்கோம். ஜிஎஸ்டில இருந்து கரெக்டா ஒரு 4.5 கிலோமீட்டர்ல லொகேட் பண்ணிட்டு இருக்கீங்க. பக்கா சூப்பர். டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4.3 ஏக்கர்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். இதுல 152 பிளாட்ஸ். நம்ம போன இயர் ஏப்ரல்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஓகே. இப்போ வரைக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 80% வரைக்கும் சோல்ட் அவுட் பண்ணியாச்சு. ஆமா சார். சூப்பர் பிரதர். இங்க இருந்து நம்ம வந்து கிளாம்பாக்கம் எவ்வளவு தூரத்துல பிரதர் இருக்கு? கிளாம்பாக்கம் வந்து பாத்தீங்கன்னா இங்க இருந்து ஒரு 17 கிலோமீட்டர்ல நம்ம கிளாம்பாக்கம் 17 கிலோமீட்டர் ஒரு 15 to 20 மினிட்ஸ் ரீச் பண்ணிடலாம். பஸ் வசதி எப்படின்னா இங்க இருந்து நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் வாக்கிங் டிஸ்டன்ஸ்லயே நமக்கு பஸ் ஸ்டாண்ட் இருக்கு. மரமலை ரயில்வே ஸ்டேஷனே இருக்கு சார். ஓகே. இங்க இருந்து எவ்வளவு நேரத்துல ரீச் பண்ற மாதிரி இருக்கும்? கரெக்ட்டா ஒரு 5 நிமிஷம் சார். எல்லாமே இருக்கு. பேக் சைடுல பார்க் இருக்கு, சில்ட்ரன்ஸ் பார்க் இருக்கு. ஓகே ஓகே. ஈவினிங்ல வாக்கிங் போனா போய்க்கலாம், ஜாகிங் போனா போய்க்கலாம். மேல பாத்தீங்கன்னா தெரியும். ஓகே. இபி லைன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எல்லா ஸ்ட்ரீட்டுக்குமே கொடுத்திருக்கோம். ஆமா. ஓகே. சிபி லைன் கொடுத்திருக்கோம். உங்களுக்கு பிளாக் டாப் ரோடு போட்டுருக்கோம். ஓகே. பிளாக் டாப் ரோடே வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே பெரிய ரோடு தான். என்னென்ன இன்ச்சஸ்ல? 30 அடி ரோடு, 32 அடி ரோடு, 33 அடி ரோடு. கிஃப்ட்ஸ் இவங்க கொடுக்குற மாதிரி ஆஃபர்ஸ் யாருமே தர மாட்டாங்க. ஸோ உங்களுக்கு இடம் வாங்கணும், அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா 30 ஸ்கொயர் ஃபீட் ஃப்ரீயா, 30,000 ஒருத்தர் வவுச்சர் ஃப்ரீயா, அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வாங்குற லேண்டுக்கு 3 மாதம் இஎம்ஐ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாகவே பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ மக்களே, சென்னையில் இடம் வாங்கணும்னு சொல்லி தேடி வெறுப்பாகி நீங்கள் எல்லாமே எங்கே வாங்கிட்டு இருக்கீங்க? மதுரை, செங்கல்பட்டு, வேலூர், திருச்சி தாண்டிலாம் போயிட்டு இடம் வாங்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டோம். ஸோ உங்களுக்காக தான் ஒரு சூப்பரான லேண்ட் கொண்டு வந்திருக்கோம். எங்கன்னா மறைமலை நகர், நம்மளோட மஹேந்திரா சிட்டி பக்கத்துலேயே நம்மளோட சைட் வந்து பார்த்தீங்கன்னா லொக்கேட் ஆயிருக்கு. ஸோ யார் தராங்க, எங்கே தராங்க, என்னென்ன அம்யூனிட்டிஸ் தான் தராங்க, என்ன காசுக்கு தராங்கன்றத டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். ஹாய் பிரதர், எப்படி இருக்கீங்க? வணக்கம் பிரதர். நல்லா இருக்கீங்களா? சூப்பர் பிரதர். சொல்லுங்க பிரதர், எங்க நம்மளோட சைட் லொகேட் ஆயிருக்கு, நம்ம எவ்வளவு வருஷமா பண்றோம், நம்ம கம்பெனி நேம், இது என்ன ப்ராஜெக்ட் சொல்லிடுங்க பிரதர். என் பேர் வந்து பாத்தீங்கன்னா பிரபாகரன். நான் எங்க ப்ராப்ஷல்ல அசிஸ்டன்ட் ஜெனரல் மேனேஜரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. நம்ம கம்பெனி பேர் வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்ஷல். சரிங்களா? அதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ப்ராஜெக்ட் நேம் வந்து சென்சியா ப்ராஜெக்ட். எந்த இடத்துல பிரதர் லொகேட் ஆயிருக்கு? நம்ம லொகேஷன் வந்து பாத்தீங்கன்னா மரமலை நகர்ல பண்ணிட்டு இருக்கோம். ஜிஎஸ்டில இருந்து கரெக்டா ஒரு 4.5 கிலோமீட்டர்ல லொகேட் பண்ணிட்டு இருக்கீங்க. பக்கா சூப்பர். இந்த சைட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா சென்சியா ப்ராஜெக்ட் சொல்லிட்டீங்க. இங்க என்னென்ன ஸ்கொயர் ஃபீட்ஸ்ல பிளாட்ஸ் பிளான் பண்ணீங்க? எவ்வளவு ஏக்கர் பிரதர் இது? நம்ம டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4.3 ஏக்கர்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். இதுல 152 பிளாட்ஸ். நம்ம போன இயர் ஏப்ரல்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஓகே. இப்போ வரைக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 80% வரைக்கும் சோல்ட் அவுட் பண்ணியாச்சு. ஆமா. ரிமைனிங் தான் 20% நம்ம சேல் பண்ணிட்டு இருக்கோம். பிளாட் ஸ்டார்டட் வந்து பாத்தீங்கன்னா 800 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து 2400 ஸ்கொயர் ஃபீட் ஒரு கிரவுண்ட் வரையும் நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு. கார்னர்ஸ் அவைலபிள் இருக்கா பிரதர்? கார்னர் அவைலபிள் இல்ல சார். கார்னர்ஸ் இல்ல, ஆல் ஃபேசிங்ல இருக்கா நம்ம கிட்ட? இருக்கு சார். ஆல் ஃபேசிங்ல வந்து பாத்தீங்கன்னா அவைலபிள் இருக்கு. கார்னர்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சோல்டு. ஏன்னா 80% பாத்தீங்கன்னா புக் பண்ணியாச்சு. வெறும் 20% தான் அவைலபிள் இருக்கு. எங்கன்னா நம்ம மறைமலை சென்சியா ப்ராஜெக்ட். ஸோ நம்ம சைட்டுக்கு வரணும்னா என்னென்ன கனெக்டிவிட்டிஸ்லாம் இருக்குண்ணா? இப்போ ஜிஎஸ்டி வந்து 4.5 கிலோமீட்டர்ஸ்ல வந்துடலாம் சொல்லிட்டீங்க. வேற என்னென்ன கனெக்டிவிட்டிஸ் தான் இருக்கு சார்? நம்ம வந்து பாத்தீங்கன்னா 2 ஆக்சஸ் வழியா உள்ள வரலாம். ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா இங்க ஜூனியருக்கு பண்ண ஹோட்டல் இருக்கும். ஓகே. சரிங்களா? அங்க இருந்து வந்து பாத்தீங்கன்னா 4 கிலோமீட்டர் நம்ம சைட்டுக்கு. ஓகே. இது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா ஃபோர்டு கம்பெனி எல்லாருக்குமே தெரியும். ஆமா, ஃபோர்டு. ஆமா. அந்த ஃபோர்டு கம்பெனி பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு லெஃப்ட் கட் ஆகும். மல்ராசபுரம் ரோடுன்னு சொல்லுவாங்க. ஓகே. அதாவது கோகுலாபுரம் மெயின் ரோடு. அதுல இருந்து நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4 கிலோமீட்டர்ல 4 கிலோமீட்டர். ஓகே. பஸ் வசதி எப்படின்னா இங்க இருந்து நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் வாக்கிங் டிஸ்டன்ஸ்லயே நமக்கு பஸ் ஸ்டாண்ட் இருக்கு. ஓகே. ஒரு 1.5 கிலோமீட்டர்லயே ரெண்டு சைடுலயுமே பஸ் ஸ்டாண்ட் இருக்கு. பஸ் ஸ்டாப்பும் இருக்கு. ஓகே ஓகே சூப்பர். ரயில்வே ஸ்டேஷன் ஏதாவது நியர்பைல இருக்கா? மரமலை ரயில்வே ஸ்டேஷனே இருக்கு சார். ஓகே. இங்க இருந்து எவ்வளவு நேரத்துல ரீச் பண்ற மாதிரி இருக்கும்? கரெக்ட்டா ஒரு 5 நிமிஷம் சார். எல்லாமே உங்களுக்கு 5 நிமிஷம் 10 நிமிஷம் 5 மினிட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பஸ் ஸ்டாண்ட் போயிடலாம். ரயில்வே ஸ்டேஷன் பண்ணா போயிடலாம். சூப்பர் பிரதர். இங்க இருந்து நம்ம வந்து கிளாம்பாக்கம் எவ்வளவு தூரத்துல பிரதர் இருக்கு? கிளாம்பாக்கம் வந்து பாத்தீங்கன்னா இங்க இருந்து ஒரு 17 கிலோமீட்டர்ல நம்ம கிளாம்பாக்கம் 17 கிலோமீட்டர் ஒரு 15 to 20 மினிட்ஸ் ரீச் பண்ணிடலாம். சூப்பர் வேற லெவலு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சைட்ல இருந்து ஒரு 40 மினிட்ஸ் ட்ராவலில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மீனம்பாக்கம் ஏர்போர்ட் இருக்கு இல்லையா? ஸோ அதையும் வந்து பார்த்தீங்கன்னா ரீச் பண்ணிடலாம். ஸோ இவ்வளோ ஃபெசிலிட்டியோட ரயில்வே ஸ்டேஷன், பஸ் ஸ்டாப்பு அண்ட் ஏர்போர்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நியர்பைலேயே இருக்குது. நீங்கள் இந்த சைட்டை வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பிளான் பண்ணால் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா, இல்லை நம்ம இண்டிவிஜுவலாக வாழ்றதுக்கு கரெக்டாக இருக்கும்? ரெண்டுமே இருக்கும் சார். ரெண்டுமே இருக்கும். இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ் நம்ம போயிட்டாலே நம்ம அப்ரிசியேஷன் அதிகமாக பார்க்கலாம். நீங்க சைடு நீங்க சுற்றி பார்த்தாலே கிட்டத்தட்ட ஒரு 12 வீடு கிட்ட கட்டிட்டாங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு இருக்கு. ஓகே. இங்க கட்டி வரவங்களும் இருக்காங்க, இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ் பாக்குறவங்களும் இருக்காங்க. இங்கெல்லாம் ரெண்டல்லாம் எவ்வளவு பிரதர் போகுது ஒரு வீடு? சார் ஒரு சிங்கிள் பிஹெச்கே எடுத்தாலே 6000ல இருந்து 8000 வரைக்கும் போயிட்டு இருக்கு. ஓகே. 6000ல இருந்து 8000 போயிட்டு இருக்கு. பக்கா. ஸோ நீங்க வந்து பாத்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பிளான் பண்றீங்க, லேண்ட் வாங்கி ஃபியூச்சர்ல நம்ம சேல் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறீங்கனாலும் இது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ 2005 வந்து பார்த்தீங்கன்னா பர் ஸ்கொயர் ஃபீட் 500 rupeesக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேல் ஆகிட்டு இருந்த இடம் 2030 எவ்வளோக்கு போகும்னா 5000 to 6000 பர் ஸ்கொயர் ஃபீட் வந்து பார்த்தீங்கன்னா சேல் ஆகிறதுக்கான அப்ரிசியேஷன் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. இப்போ கரண்ட்டில் என்ன ப்ரைஸ் தர போகிறாங்கன்றதை நான் உங்களுக்கு ரிவீல் பண்ணுறேன். அண்ட் பிரதர், நம்ம கிட்ட இடம் வாங்குறோம் அப்படின்னா உள்ள என்னென்ன அம்யூனிட்டிஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்க போகிறோம்? நம்ம கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 14 அம்யூனிட்டிஸ் கொடுத்துருக்கோம். ஓகே. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கு ஒரு பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த 4.5 ஏக்கருக்குமே
ஒரு காம்பவுண்ட் வால் கொடுத்துருக்கோம். ஓகே 3 ஃபேஸ் இபி லைன் கொடுத்துருக்கோம். மேல பாத்தீங்கன்னா தெரியும். ஓகே இபி லைன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எல்லா ஸ்ட்ரீட்டுக்குமே கொடுத்துருக்கோம். ஆமா ஓகே 3 ஃபேஸ் இபி லைன் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு பிளாக் டாப் ரோடு போட்டிருக்கோம். ஓகே பிளாக் டாப் ரோடே வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே பெரிய ரோடு தான். என்னென்ன இன்ச்சஸ்ல? 30 அடி ரோடு, 32 அடி ரோடு, 33 அடி ரோடு. ஓகே 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 3 டிஃபரெண்டா கொடுத்துருக்கீங்க. ரோடு கொடுத்துருக்கோம். இது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிளாட்டுக்கும் இண்டிவிஜுவல் பைப் லைன் இருக்கு. ஓகே சரிங்களா? அதுக்கப்புறம் SWD மழைநீர் வடிகால் கொடுத்துருக்கோம். ஓகே ஓகே அதுவும் ஸ்ட்ரீட் லைட் கொடுத்துருக்கோம். சிசிடிவி கேமரா இருக்கு. 24 ஹவர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா செக்யூரிட்டி மேன் இருக்காங்க. ஓகே கிட்டத்தட்ட அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு 14 அம்யூனிட்டி சீட்டை கொடுத்துருக்கோம். ஃப்ரண்ட்ல ஒரு பார்க் இருக்கு, பேக் சைடுல ஒரு பார்க் இருக்கு, சில்ட்ரன்ஸ் பார்க் இருக்கு. ஓகே ஓகே ஈவினிங்ல வாக்கிங் போனா போய்க்கலாம், ஜாகிங் போனா போய்க்கலாம், மைண்ட் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃபைன். இவ்வளோ அம்யூனிட்டிஸும் நம்ம கொடுத்துருக்கோம். ஓகே ஓகே சூப்பர். கனெக்டிவிட்டி சொல்லிட்டீங்க அண்ட் அம்யூனிட்டிஸ் சொல்லிட்டீங்க. நியர்பைல இங்கே நாங்கள் ஸ்டே பண்ணியிருக்கோம்னா ஒரு ஸ்கூல்ஸ் காலேஜஸ்லாம் நியர்பைல இருக்கா? எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பக்கம் தான். எல்லாமே என்ன ஸ்கூல்ஸ்லாம் இருக்கு? 2 கிலோமீட்டர்லயே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு CSI கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்கு. ஓகே இது இல்லாம வந்து எட்வர்ட் ஸ்கூல் இருக்கு. அதுக்கப்புறம் JD பப்ளிக் ஸ்கூல் இருக்கு. உங்களுக்கு இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல இருந்து கார்ப்பரேஷன் ஸ்கூல்ல இருக்குமே அவைலபிள் இருக்கு. ஸ்கூல்ஸ் இத்தனை ஸ்கூல் சொல்லிட்டீங்க. காலேஜஸ்லாம் என்ன? காலேஜ் வந்து பாத்தீங்கன்னா பக்கத்துல நியர்பைல உங்களுக்கு SRM காலேஜ் இருக்கு. ஓகே சரிங்களா? அங்கே வந்து காலேஜ்லாம் அதுலயே ஹாஸ்பிடலும் வேற இருக்கு. அந்த பிரச்சனை இல்ல. மல்டி ஸ்பெஷலிஸ்ட் ஹாஸ்பிடல் தான் அது. ஓகே உங்களுக்கு ஆர்ட்ஸ் காலேஜும் இருக்கு. பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு, மெடிக்கல் காலேஜுமே இருக்கு. ஓகே ஓகே ஃபைன். ஸோ காலேஜஸும் இருக்கு, ஹாஸ்பிட்டல்ஸும் இருக்கு, ஸ்கூல்ஸும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சைட்டை சுத்தி ஒரு 5 to 10 மினிட்ஸ் டிராவல்லே அதை ரீச் பண்ணிடலாம். கரெக்டா? ஸோ அந்த அளவுக்கு ஃபெசிலிட்டியாக இருக்குது. நீங்கள் சவுத் சைடில் இடம் வாங்கணும் சொல்லி தேடிட்டு இருக்கீங்க, மதுராந்தகம் செங்கல்பட்டு சைடில் தேடாமல் முன்னாடியே மறைமலை நகர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இடம் கொடுத்துட்டு இருக்கோம். யாருன்னா நம்மளோட ப்ராப்சல் சென்சியா ப்ராஜெக்ட்டில் 800 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து இருக்குன்னு சொல்லிட்டீங்க. இதுக்கு லீகல் எல்லாமே கரெக்டாக இருக்கா பிரதர்? சார் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே வந்து கிளியர் டைட்டில் கிளியர் டாக்குமெண்ட் தான். ஓகே ஓகே சரிங்களா? நம்ம கிட்ட எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா லீகல் எந்த பிரச்சனையுமே இருக்காது. என்ன அப்ரூவ்ட் வச்சிருக்கீங்க? DTCP அப்ரூவ்ட், ரேரா அப்ரூவ்டும் இருக்குது. ஓகே ஓகே ஃபைன். நம்ம இங்கே இடம் மட்டும் தான் சேல் பண்ணுறோமா இல்லை வீடும் கட்டி கொடுக்கணும்னா கொடுக்கலாமா? கன்ஸ்ட்ரக்ஷன் வேணா சப்போர்ட் பண்ணி தரலாம். அதுவும் நம்ம கிட்ட இருக்கு. ஓகே ஓகே சூப்பர் பிரதர். லோன் போறதா இருந்தா இப்போ நம்ம வந்து இடம் யாரும் கையில காசு வச்சுட்டு இது பண்ண மாட்டாங்க, இன்வெஸ்ட்மெண்ட் யோசிச்சாலும் சரி, லோன் போறதா இருந்தா எவ்வளவு பர்சன்டேஜ் வரையும் பண்ணி தரலாம்? நம்ம 90% வரைக்கும் நம்ம பண்ணி தரலாம். லோன் பண்ணி கொடுக்கலாம். ஓகே ஓகே. எத்தனை பேங்கோட டைப் வச்சிருக்கீங்க? உங்களுக்கு கவர்மெண்ட் பேங்க்ல கிட்டத்தட்ட ஒரு 4 பேங்க் டைப்ல இருக்கு. ஓகே. பிரைவேட் பேங்க்குமே அவைலபிள் இருக்கு. சரிங்களா? உங்க கையில ஒரு 4 லட்ச ரூபாய் இருந்தா போதும், மீதி தொகை வந்து பாத்தீங்கன்னா நாங்க லோன்ல பண்ணி கொடுத்துருவோம். சூப்பர் பிரதர், சூப்பர் பிரதர். நம்ம கிட்ட இடம் வாங்கணும் அப்படின்னா என்னென்ன ஆஃபர்ஸ் பண்ணுவீங்க? இப்போ பேட்ரா மக்கள் வந்து கேட்பாங்க, அப்போ உங்க சேனல் போய் பார்த்துட்டு வரோம்ப்பா, ஏதாவது ஆஃபர்ஸ் இருக்காப்பா அப்படின்னா, ஏன்னா ப்ராப்ஸில் எப்பயுமே ஒரு ஆஃபர்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். இந்த டைம் இங்க சென்சியால என்ன ஆஃபர் கொண்டு வந்திருக்கீங்க? ஆஃபர் வந்து பாத்தீங்கன்னா ஷாபூத்ரின்னு சொல்லிட்டு ஒரு ஆஃபர் பண்ணிட்டு இருக்கோம். ஷாபூத்ரி விளையாட்டு தானே அது? ஆஃபர் அது? ஆமா, ஆஃபரா பண்ணிட்டு இருக்கோம். அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 30 ஸ்கொயர் ஃபீட் ஃப்ரீயா பண்ணி தரோம். ஓகே சரிங்களா? ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 மாசம் இஎம்ஐ பண்ணி தரோம். ஓகே. ஒரு 30,000க்கு வந்து 3 மாசம் இஎம்ஐனா எனக்கு புரியல பிரதர். இஎம்ஐ நீங்க கட்டிடுவீங்களா? ஆமா, நான் கட்டிடுவோம். ஓகே ஓகே ஓகே. ஃபர்ஸ்ட் எத்தனை மாசம் கட்டுவீங்க? லாஸ்ட் மாசம் கட்டுவீங்களா? ஃபர்ஸ்ட்லயே வந்து பாத்தீங்கன்னா 3 மாசம் நம்ம கட்டிடுவோம். நான் இந்த இடம் வாங்குறேன்னா ஃபர்ஸ்ட் மந்த், செகண்ட் மந்த், தேர்ட் மந்த் நான் கட்டவே வேணாம். ஆமா, நீங்க கட்டிடுவீங்க. ஆமா, வேற மாதிரி. நெக்ஸ்ட் மூணாவது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 30,000 கிஃப்ட் வச்சு நம்ம பண்ணி கொடுப்போம். 30,000 கிஃப்ட் வவுச்சர் கொடுத்துறீங்க. ஃபர்ஸ்ட் என்ன சொன்னீங்க? 30 ஸ்கொயர் ஃபீட் ஃப்ரீயா பண்ணி தருவோம். 30 ஸ்கொயர் ஃபீட் ஃப்ரீ. இப்போ எக்ஸாம்பிள் நான் 800 வாங்குறேன் அப்படின்னா 770க்கு நான் பே பண்ணா போதும். ஆமா, மிச்சம் இருக்க 30 ஸ்கொயர் ஃபீட் நீங்க எங்களுக்கு கொடுத்துருவீங்க. வேற மாதிரி அப்படி இப்படி டோட்டல் பண்ணாலும் ஒரு 1.5 லட்சத்து 2 லட்ச ரூபாய்ட்ட வந்துச்சு ப்ரோ. 2 லட்ச ரூபாய்ட்ட வந்துரும்ல. வேற மாதிரி மக்களே உங்க கையில ஒரு 4 லட்ச ரூபாயில இருந்து 5 லட்ச ரூபாய் இருக்கு. நான் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பிளான் பண்றேன், பேங்க் லோனோட வேணும், எனக்கு DTCP ரேரா அப்ரூவோட வேணும், அதுவும் சிட்டிக்குள்ளேயே வேணும் அப்படின்னா இந்த லேண்டை வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணிடாதீங்க. ஸ்க்ரீனில் உங்களுக்கு நம்பர் தரேன். ப்ராப்ஸல்னாலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரஸ்டபுளாக ரொம்ப நல்லாவே பண்ணி கொடுப்பாங்க. எந்த ஒரு டாக்குமெண்ட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனையே இருந்ததில்லை. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு 17 இயர்ஸாக பண்ணிட்டு இருக்கோம். கரெக்டாக 18 இயர்ஸ் ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 18 இயர்ஸாக சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டு இருக்க பிராண்ட்னா நம்ம தான். ஸோ ப்ராப்ஸில் நம்பினவங்க கைவிடப்பட மாட்டார்கள். எங்கே இடம் வாங்கினாலும் கிஃப்ட்டு கன்ஃபார்ம். அது இவங்க கொடுக்குற மாதிரி கிஃப்ட்ஸு, இவங்க கொடுக்குற மாதிரி ஆஃபர்ஸ் யாருமே தரமாட்டாங்க. ஸோ உங்களுக்கு இடம் வாங்கணும், அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா 30 ஸ்கொயர் ஃபீட் ஃப்ரீயாக, 30,000 ஒருத்தர் வவுச்சர் ஃப்ரீயாக, அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வாங்குற லேண்டுக்கு 3 மாதம் இஎம்ஐ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாகவே பண்ணி கொடுக்குறாங்க. எங்கன்னா நம்மளோட ப்ராப்ஸல் மறைமலை நகரில் சென்சியா ப்ராஜெக்ட்டில். ஸோ ஸ்க்ரீனில் உங்களுக்கு நம்பர் தரேன். டேரெக்டாக நம்ம ஃபேமிலியோட வாங்க, நம்மளோட சைட்டை விசிட் பண்ணுங்கள். ஃப்ரீ கேப்பசிட்டியும் இருக்குது. ஸோ டேரெக்டாக நம்ம சைட்டை விசிட் பண்ணிட்டு உங்களோட ட்ரீம் இல்லாமல் உடனே புக் பண்ணுங்க. ஸோ ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருன்னு நினைக்கிறேன். பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. வேற ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தொடர்ந்து உங்கள் மார்ட்டின் அண்ட் பிரபாகரன் பேட்டாவில் இருந்து பாய்.